அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சமீபத்துல ஆகஸ்ட் 12, 2025 அப்போ நம்ம முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாரு. அந்த திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த திட்டத்துக்கு வந்து முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க. சோ இந்த திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா, முதியோர்களுக்கு, அதாவது 70 வயது தாண்டின முதியோர்கள், அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போய் கைரேகைகளை பதிவு செஞ்சு ஒரு ரேஷன் பொருட்களை வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும். உடல்நல குறைபாடு இருக்கும், வயது மூப்பு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய திட்டத்தை நம்ம முதலமைச்சர் வந்து முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு. இதன் மூலியமா பாத்தீங்கன்னா 34,809 நியாய விலைக் கடைகளை சேர்ந்த 16 லட்சம் பேர் இந்த திட்டத்துக்கு கீழ் பயன்பெற போறாங்க. சோ இந்த திட்டத்துக்கு கீழே எப்பெல்லாம் வந்து இந்த பொருட்களை தர போறாங்க, எல்லா நாளுமே வந்து கொடுத்துருவாங்களா, போன் பண்ணா வந்து தந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா, இந்த 2 சாட்டர்டே அண்ட் சண்டே, 4th சாட்டர்டே அண்ட் சண்டே, இந்த நாட்கள்ல வீடுகளுக்கே வந்து அவங்க பொருட்களை வந்து தந்துட்டு போவாங்க. சரியா? சோ இதுதான் இந்த தாய் மாணவர் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேற என்ன சொல்றாங்க இந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சஜஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவா இந்த வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா வார கடைசியில தான் வந்து நியாய விலைக் கடைகளுக்கு போய் ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை வாங்குவாங்க. அப்ப அவங்களோட விஷயங்கள்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும். இவங்க சண்டே சண்டே ரேஷன் கடையெல்லாம் பூட்டிட்டு வீடுகளுக்கு வச்சு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? சோ அப்ப அதை வந்து அரசாங்கம் வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி தற்போது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல இந்த இடையாளர்கள் வந்து கம்மியா தான் இருக்கு. நமக்கு எடை போட்டு அளந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆட்கள் வந்து கம்மியா தான் இருக்காங்க. சோ அவங்களையும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே வீடுகளுக்கு சென்று போய் கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆயிடக்கூடாது, நெட் கனெக்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுறக்கூடாது. அதே மாதிரி வீடுகளுக்கு நம்ம மூத்த குடிமக்களை தேடி போறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர்கிட்ட காசு இல்லாம போயிடும். அப்ப அது காசு இல்லைங்கிறத நினைச்சுக்கிட்டு அவங்க வாங்காம விட்டுருவாங்க. சில நேரங்கள்ல வீட்டை பூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? சோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு என்ன சஜஷன் குடுக்குறாங்கன்னா, நம்ம எப்படி கேஸ் சிலிண்டர் வேணும்னா ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ரேஷன் பொருட்கள பதிவு பண்ணிக்கிட்டா, பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும் நம்ம போய் குடுத்துட்டு வந்துரலாம். இந்த மாதிரியான சிஸ்டத்தெல்லாம் அரசாங்கம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். உடனடியாக இல்லைனாலும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவுகாத்தில வந்து பாத்தீங்கன்னா, புதிய ஐஐஎம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, 1961ல தான் முதல்ல அ அகமதாபாத்லயும், கல்கத்தாவிலயும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுல 2024 வரைக்கும் மொத்தம் 21 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப 22வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட்டா கவுஹாத்தில கொண்டு வரப்போறாங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில இருக்கக்கூடிய கவுஹாத்தில 22nd இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் வரப்போகுது. சரியா? சோ அததான் இந்த செய்தியில குடுத்திருக்கோம். சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகம்.